நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எதுவுமே செய்யல, எனக்கு ஏன்பா இப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், உன்னை அழைச்சவன் நானப்பா, உன்னை நான் நடத்துவேன்பா. நான் போய்கொண்டு இருக்கும்போது என்னுடைய வாகனத்தை பின்னாடி வந்து இடிச்சுட்டு என்னை தள்ளிவிட்டாங்க. ஆனாலும் என் தேவன் இன்னைக்கு உங்கள் மத்தியில 14 நாளா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்து, ஆண்டவர் இங்கதான் என் நோக்கம், ஒரு வாரம் கூட தவறாம என் மனைவி அனுப்பிட்டு நான் வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை நேர்த்தியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால எந்த சூழலை பாக்குறீங்க நீங்க உங்களுடைய கல்யாணத்தை பாக்குறீங்க, வீட்டு குடுத்தனம் பாக்குறீங்க, எதோ பாக்குறீங்க, அதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடிய காரியம். தேவ சத்தியத்தை நம்ம அறிந்த நம்ம 6 நாள் வேலை செய்யணும், 7 நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை நீங்க ஆசாரிக்காம இருந்தீங்கன்னு வச்சுங்களா, இந்த சோதனை கொஞ்சம் எங்களுக்கு வரும், ஆனாலும் அவர் உயர்த்திருவார். ஆனா விழுந்தவன் எழுந்தக்காதபடிக்கு இன்னைக்கு எங்க ஊர்லயும் விழுந்தாங்க, ஆனா தற்கொலை பண்ணிக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு நான் விழுந்தாலும் எழுந்து நிக்கிறேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் கிறிஸ்தவனுடைய நோக்கம். இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு எதுக்கு நம்ம வரோம், ஆண்டவரை எதுக்கு ஏற்றுக்கொள்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு போகாம வராம இருக்கிறோம். ஆனா தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உன்னை வீழ்ந்தாலும் உன்னை எழுப்புவதற்கு யாருக்குறா? நீ சத்தியத்தை அறிந்திருந்தானா? இதுதாங்க நான் இப்ப வீழ்ந்த ஆண்டவரை எழுப்பி உங்க மத்தியில என்ன நிக்க வச்சிருக்கிறான். ஆனாலும் பாருங்க, அதே எங்க ஊர்ல ஊர் துணைத் தலைவர் 37 வயசு 3 பசங்க, சின்ன பசங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டீங்களா? சின்ன பசங்க கடன் வாங்கிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இன்னைக்கு பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, உபத்திரவத்தை மேற்கொள்ள முடியல, தருத்திரத்தை மேற்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, இன்றைய தலைப்பு என்னன்னா, நீ இருக்கிற பலத்தோட ஓடு, உன்னை தேவன் பலப்படுத்துவார். என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை இதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்தா, கிறிஸ்தவர்கள் வாழ்கிற உனக்கு எனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இன்னைக்கு உலகத்துக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. எல்லாரும் விழுவார்கள், எல்லாரும் உடைந்து விழுவார்கள். ஆனால் உன்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கணும். அவர் இல்லைன்னா செத்து நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால பாருங்க, எங்க இடத்துல 37 வயசு தான் இறந்தாரு, தற்கொலை பண்ணிக்கினா பிரச்சனையை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு நாங்க எங்க பிரச்சனைகள் 1008 பிரச்சனைகள் இருக்கிறது.